தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். என்னோடு நீயும் உன் குடும்பமும் இணையும் போது எந்த போராட்டமும் உன்னை அசைக்கவே முடியாது. பிரசங்கி 4:12. முப்பரினுள் சீக்கிரமாய் அறாது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, குடும்பத்தில் பிரிவினைகள், தனிமை அல்லது தொழிலில் நஷ்டம் போன்ற போராட்டங்களில் சிக்கி வேதனைப்படுகிறீர்களா? உலகத்தில் தனித்து நின்றால் சத்துரு எளிதில் வீழ்த்தி விடுவான். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையின் மையமாக மாறும்போது நீங்கள் ஒருபோதும் அறுந்து போகாத முப்புரி நூலாக மாறுகிறீர்கள். இதுவே வெற்றியின் ரகசியமாகும். கணவன், மனைவி மற்றும் இயேசு இணைந்திருக்கும் குடும்பத்தை எந்த பிசாசாலும் பிரிக்கவே முடியாது. உங்கள் உழைப்பு, விசுவாசம் மற்றும் கர்த்தருடைய கிருபை இணையும் போது அங்கே அற்புதம் உண்டாகும். 2 பேர் பூமியிலே ஒருமனப்பட்டால் பரலோக பிதா அதை செய்வார் என்று வாசிக்கிறோமே. சோர்வை உதறி தள்ளுங்கள். கர்த்தரோடு உங்களை முழுமையாக இணைத்து கொள்ளுங்கள். முப்பரினுள் சீக்கிரமாய் அறாது. உங்கள் வாழ்க்கையில் வரும் எத்தகைய கொடிய வியாதிகள், கடன்கள் மற்றும் சத்துருவின் சதிகளை இந்த தெய்வீக கூட்டணி சுக்குநூறாக உடைத்துவிடும். கர்த்தர் உங்களை வீழ்ச்சியிலிருந்து பாதுகாப்பார். ஆகவே சோர்வடையாமல் கர்த்தரை உங்கள் துணையாக்கி கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களை பலப்படுத்தி எந்த புயலிலும் நீங்கள் அறுந்து போகாதபடி உறுதியாக நிலைநிறுத்துவார். விசுவாசத்தோடு எழுந்து தைரியமாக பிரகாசியுங்கள். இயேசுவோடு முப்பரினுளாய் ஆசீர்வாதம் பெறுங்கள். ஆமேன். ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். திரியேக தேவனே, என்னையும் என் குடும்பத்தையும் உம்மோடு இணைத்து அறுந்து போகாத முப்புரி நூலாய் மாற்றி ஆசீர்வதியும். இன்று பிறந்தநாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.